கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எனக்கு தந்த மகா பெரிய இரக்கத்திற்காக அவரை மனதார துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையான பிரதருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளை கூட பகிர்ந்து கொள்ளும்படி நினைத்த போது ஆண்டவர் இந்த மாதத்திற்குன்னு என்னோடு கூட பேசின வார்த்தையே உங்களோடு பேசும்படி ஆவியானவர் இடைப்பட்டதனால நான் அந்த வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய குறைவை எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஆண்டவர் நம்ம என்னென்ன குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், இதெல்லாம் தீர வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னுடைய குறைவை என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி நான் மகிமையிலே நிறைவாக்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் வருகிற புதிய ஆண்டு நமக்கு ஒரு நிறைவான ஆண்டாய் தேவ நாம மகிமைப்படும்படி மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டாய் கர்த்தர் இந்த புதிய ஆண்டை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதிப்பார். இந்த நாள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்ன குறைவோ, என்ன கஷ்டமோ, என்ன வேதனையோ, அது எல்லாவற்றையும் நான் நிறைவாய் மகிமையில நிறைவாய் மாற்றுவேன் என்று அதை நான் தியானித்த போது ஆண்டவர் எனக்கு 3 சம்பவங்களை சொன்னார். நான் கடைசியா இருக்கிற சம்பவத்தை மாத்திரம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுல லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல நம்ம இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல எப்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வாசிக்கும் போது நிறைய செய்திகளை யோவான் ஸ்நானகன் குறித்து வாசிப்போம், எலிசபெத் குறித்து வாசிப்போம். அப்படிதான் எலிசபெத் சகரியா குறித்து நம்ம இந்த நாளை பார்க்க போகிறோம். அவங்க வாழ்க்கையில இருந்து பெரிய குறைவு அது எப்படி கர்த்தர் மகிமையிலே நிறைவாக்கினார் என்று பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1:6 அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நம்முடைய குறைவு ஆண்டவருடைய மகிமையினால நிறைவாய் மாறணும்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை இவங்களுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, அவர்கள் தேவனை தேடுகிறவர்களாய் இருந்தார்கள். ஒரு பெரிய குறைவு. நம்ம எல்லாரும் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன கஷ்டனாலும் உடனே என்ன செய்வோம்? ஆண்டவர் தான் சொல்றோம், நம்ம கிட்ட என்ன ஃபால்ட் இருக்கு, நம்மகிட்ட என்ன குறைவு இருக்கு, ஒரு நாள் யோசிக்க மாட்டோம். உடனே என்ன செய்வோம்? என்ன ஆண்டவர் இப்படி செய்யறாரு, என்ன அவங்களுக்கு செய்யறாரு இப்படின்னு உடனே கர்த்தர் மேல பழி சொல்லுகிறவர்களா அப்படி சங்கடப்படுறவங்களா நம்ம இருப்போம். அப்படிதானே? ஆனா இங்க ஒரு பிள்ளை இல்லை. இவங்களுக்கு வாசிச்சோம் தெரியும், இவர்களுக்கு மலடி, எலிசபெத் மலடியா இருந்தபடியால் பிள்ளை இல்லை, வயது சென்றவர்கள். ஆனா எப்படி இருக்கிறாங்க? கர்த்தரை தேடுகிறவர்களா இருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆண்டவரை எப்படி தேடுகிறோம்? நினைச்ச நேரத்துக்கு நம்ம எப்ப எழும்புமோ அப்ப தேடுவோம். அப்படி ஒரு வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை நம்மளுக்கு இருக்கா? இல்ல. கர்த்தரை தேடுகிற நேரத்துல நான் தேடுவேன். ஆண்டவரை நினைச்ச நேரத்துக்கு தேடுறது இல்ல. அது எப்போதும் ஆண்டவரை பேசலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம், உறவாடலாம். அதல்ல, ஆண்டவர் சில நேரங்கள் சொல்லியிருக்காரு, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், என்னை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். இப்ப ஆண்டவர் முதல் ப்ரிஃபரன்ஸ் ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? காலையில அதிகாலையில எழுந்து ஆண்டவர் சமூகத்துல எந்த மனுஷத்தையும் பேசாம யார் முகத்திலும் முழிக்காம முதல்ல ஆண்டவர் சமூகத்துல விழுகிற பழக்கம் நம்மளுக்கு இருக்கா? நம்ம இந்த கடைசி வருஷத்தின் கடைசி நாட்கள் இருக்கிறோம். நம்மளை நாமே ஆராய்ச்சி செய்வோம், தற்பரிசோதனை செய்து கொள்வோம். நம்மளுடைய இந்த வருஷத்துல எவ்வளவு நாட்கள் அதிகாலையில எழுந்து ஜெபம் பண்ணோம்? நல்ல தேவன் அறியாத ஜனங்கள் நம்ம பார்க்கிறோம், எங்கெங்கேயோ ஓடுறாங்க.
எதையெல்லாம் தேடுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற வைராக்கியம், அந்த பனியில அந்த குளிர்ல குளிக்கிறாங்க, போறாங்க கோயிலுக்கு. தெய்வம் அல்லாதவைகளை அவங்க தேடுகிற அந்த பக்தியில ஒரு காவாசி நம்ம கிட்ட இருக்கா? இந்த காலை நேரம் ஒரு 5 மணி, ஒரு 4 மணி ஆண்டவர் சமூகத்துல எழுந்து உட்கார்ந்து ஆண்டவர் ஆராதிக்கிற பழக்கம், தேடுகிற பழக்கம் நம்மளுக்கு இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் மாறணும், பலவீனங்கள் மாறணும், கஷ்டங்கள் மாறணும், வேதனைகள் மாறணும்னா முதல்ல கர்த்தரை தேடுகிறவர்களாய் நம்ம காணப்பட வேண்டும். அது எப்ப? நினைச்ச நேரத்துக்கு தேடுறவங்க அல்ல, எப்ப கண்ணு முழிக்குதோ அப்ப தேடுறவங்க அல்ல, ஒரு குறித்த நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரை தவறாமல் தேடுகிறவர்களாய், அவரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இது அவர்கள் செய்தார்கள். அடுத்து அவங்க என்ன செய்யறாங்க? அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து, அல்லேலூயா, வேத வசனத்தின்படி நடக்கிறாங்க. இப்ப இருக்கிற நாட்கள்ல எல்லாம் அது ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா? 2K கிட்ஸ்ன்னு சொல்றாங்க, ஜென்ரேஷன் அது சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு இதுலயும் இப்ப இருக்கிற மாதிரி பூமர்னு சொல்றாங்க. எதுக்கு பூமர்னா? பழைய காலத்துனா பூமரா. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எது நம்மளை நியாயம் தீர்க்கும்? அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, அவங்க ஆலோசனைப்படி செய்யலாமா, இந்த ஊழியக்காரர் சொன்னாரு, அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு இப்படி மற்ற மனுஷங்களுடைய ஆலோசனையோ அப்படி இல்ல. வேத வசனம், கர்த்தர் நம்மளுக்கு இந்த வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் இல்லையா? இந்த வேத வசனம் அது என்ன சொல்லுகிறது, அதன்படி நடந்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும். இல்லாட்டா ஆண்டவர் அந்த வேத வசனத்தை வச்சுதான் நியாயம் தீர்ப்பார். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த காலம் 2025 ஆயிருச்சு, இனி என்ன இப்படி இருக்கிறோம், யார் எல்லாரும் சொல்லலாம், கிண்டல் பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம், ஊழியங்கள் மாறலாம், சபைகள் மாறலாம். ஆனா வேத வசனம் ஒருபோதும் மாறுவதில்லை. அந்த உறுப்பு எழுத்தின் உறுப்பாகில் அழிந்து போகாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கைய வாழ்கிறோமா? குறைவுதான், கஷ்டம்தான், அவமானம்தான், நிந்தைகள் எல்லாம் இருக்கு, இருக்கட்டும். இவங்களுக்கு இல்லாததா? அந்த நாட்கள்ல 2000 வருஷங்களுக்கு முன்னாடி சாபமா என்னப்படும் ஒரு பிள்ளை இல்லைன்னா எவ்வளவு சாபமா, எவ்வளவு மோசமா எண்ணுவாங்க அந்த நாட்கள்ல. ஆனா ஆண்டவருடைய வசனத்தின்படி அதுல குறையவே வைக்கல. நம்ம ஆண்டவருடைய தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு கஷ்டம் வருதா உடனே ஜெபிக்கிறத விடுவோம். இப்ப இருக்க பிள்ளைங்க நீங்க அப்படி இல்லாம இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி பாருங்க, ஆண்டவர் சர்ச்சுக்கு போறத ஆமா ஒரு நாள் போலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஏதாவது குறைனா வேத வாசிக்கலன்னா என்ன, இப்ப கொடுக்கலன்னா என்ன, அந்த ஆண்டவர் ஒண்ணு கோச்சுக்க மாட்டார், ஆண்டவர் ஒண்ணு திட்ட மாட்டார், அவர் அன்புள்ள தெய்வம், அவர் மன்னிச்சிருவார். நம்மளுக்கு நாமே அந்த காரியங்களை சாக்கு போக்கு நம்மளே சொல்லிக்கிறது. ஆனா இவங்க பாருங்க, அப்படி குறைவு ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அந்த நாட்கள் அப்படி பார்க்கப்படுகிறது. எவ்வளவு அவமானம், அது ஊழியக்காரர் எத்தனை பேர் பார்ப்பாங்க. எப்படி? ஏன் நீ எல்லாம் ஜெபம் பண்ண வர்ற, நீ எல்லாம் எங்களை பிளஸ் பண்ண போறியா, உனக்கே பிள்ளை இல்ல, நீ எங்களுக்கு செய்ய போறியா, எவ்வளவு பேச்சுக்களை வாங்கியிருப்பாங்க. ஆனா வசனத்தின் படி அவர்கள் வாழ்ந்தார்களாம், குற்றமற்றவர்களும். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது அழகா ஒரு ஊழியக்காரரை குறிச்சு அப்படி சொல்லப்பட்டது. ஒரு ஊழியக்காரர் இப்படி டார்ச் லைட்டை வச்சுட்டு அப்படி வேத வசனத்தை அப்படியே தேடி தேடி பாக்குறாராம். அப்ப கேட்டாங்களாம், ஏன் என்ன நீங்க தேடி தேடி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், நான் இன்னும் தேவனுக்கு கீழ்ப்படியாத வசனம் இருக்கான்னு பாக்குறேன். அல்லேலூயா! எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்களேன். இன்னும் நான் தேவனுக்கு கீழ்ப்படியாத ஏதாவது வசனம் இருக்கா, வார்த்தை இருக்கா, இன்னும் அவருக்கு கீழ்ப்படியாம நான் இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாராம் ஒவ்வொரு வசனத்தையும். ஆனா இப்ப இருக்கிற காலங்கள் எப்படி, நம்மளுக்கு எதெல்லாம் ஈஸி அதை எடுத்துப்பாங்க, எதெல்லாம் கஷ்டம் அதை தள்ளிடுறது, எது லகுவோ அதை எடுத்துக்கிறது, எது கடினமோ அதை தள்ளிடுறது, கண்டுக்கிறதே இல்லை. ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் சொன்னதுக்கு மாற ஏதாவது செய்கிறோமா? ஆண்டவர் இதை சொல்லியும் நான் செய்யாம இருக்கிறோமா? அதுவும் பெரிய பாவம். அவர் சொல்லியும் நம்ம செய்யாது இருக்கும் போது மீறுதல், சொன்னதை செய்யாம இருந்தா மீறு ஒரு அக்கிரமம். அது கிரமமானதை நம்ம செய்யலைன்னா அக்கிரமம். ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இவங்க பாருங்க, வேத வசனத்தின்படி கற்பனையின்படி நடக்கிறாங்க, நியமங்களின் அப்படின்னு அவ்வளவு வேதத்தை தங்க இறுதிய பலகையில எழுதி வைத்திருக்கிறாங்க. எங்க காலேஜ்ல எல்லாம் பிள்ளைங்கிட்ட ஒரு வசனம் சொல்லணும்னா அப்படியே யோசிப்பான்.
என்னமோ மலையை பெயர்த்து கூடுன்னு சொன்ன மாதிரி அப்படி யோசிப்பா கிறிஸ்டியன் பிள்ளைங்க. இப்ப பெற்றோர் எவ்வளவு பேரு பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கறதே இல்லை. அதுல ரொம்ப வேதனையா இருக்கும். சபைக்கு போறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அந்த வேத வசனத்தை பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கறாங்களா? செபிக்க கற்றுக் கொடுக்கறாங்களா? பரிசுத்தமா வாழ கற்றுக் கொடுக்கறாங்களா? குடும்ப ஜெபம் இருக்கா? இல்ல. இப்ப இருக்கிற நாட்கள்ல இல்ல. இப்ப வேத வசனம் நம்மளுக்கு வேணும். நம்முடைய இறுதிய பலகையில் அது எழுதி வைக்கணும். அதுதான் நம்மளுக்கு வழிகாட்டும். இங்க அவ்வளவு குறைவுல இருந்தாலும், அவமானத்துல இருந்தாலும், சகரியா எலிசபெத் குற்றமற்றவர்களாய் வேத வசனத்தின்படி அவங்க நடக்கிறார்கள். அது சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். நீதி உள்ளவர்கள். எப்படி நீதி உள்ளவர்கள்? ஒரு குழந்தை இல்ல, சகரியாவர் என்ன நினைச்சிருக்கலாம்? இது ஒரு பெரிய சாபம், நீ ஏதோ பாவம் செஞ்சிருக்க, அதான் ஆண்டவர் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு, மலடியா இருக்கிற, இது பெரிய சாபம், சரி அது உன் தலையில இருக்கு, அதனால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவர் போகல. வேற ஒரு மேரேஜ் பண்ணிட்டு போல. அவர் நீதி உள்ளவரா, நீதிமானாய் அவர் இருக்கிறார். 2 பேரும் பாருங்க, வயது சென்றவர்களா இருந்தாலும் ஆண்டவர் எந்த இடத்துலயும் கேள்வி கேட்டதா அப்படிலாம் போடல. அப்படி கேள்விதான் கேட்கல. ஆண்டவர் விட்டு தூரமாவது போனாங்களா? அப்படியும் போகல. ஆண்டவரோடு இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? எனக்குன்னு ஆண்டவர் குறித்திருந்தா அதை நிறைவேற்றுவார். என் தேவன் செய்கிறதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மரியாள் கூட கேட்கிறாங்க இல்லையா தேவதூதன்ட்ட, இது எப்படி ஆகும்? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்ப அவங்க நினைச்சது, ஆண்டவர் எங்களுக்குன்னு கொடுக்க நினைச்சிருந்தா அது ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ஒருவேளை ஆண்டவர் என்ன கொடுக்கலைன்னா ஓகே பரவாயில்ல, அவரை பின்தொடர்றத ஒரு நாளும் நான் நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதி உள்ளவர்களா கர்த்தர் யோப பாக்குறோம். பிசாசு எப்படா தூஷிக்க மாட்டானா? பிள்ளை எடுத்தாச்சு, சொத்தை எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அவன் சரீரத்தையும் தொட்டாச்சு, எப்படியாவது ஆண்டவரை முறுமுறுக்க வச்சு, கேள்வி கேட்க வச்சு, தூஷிக்க வச்சாங்க. இதான் அவனுடைய பிளான். ஆனா அவன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை என்று ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பிசாசு வெட்கப்பட்டு போன, ஏன்னா நம்ம தூஷிக்க வைக்கணும், நம்ம முறுமுறுக்க வைக்கணும், அதுதான் அவனுடைய திட்டம். அதே போல இவங்களும் எந்த இடத்துலயும் ஆண்டவருக்கு விட்டு தூரம் பண்ணதோ, கேள்வி கேட்டதோ, முறுமுறுத்ததாய் சொல்லப்படல. அவ்வளவு நீதி உள்ளவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும்? நம்ம நீதி உள்ளவர்களா இருக்கிறோமா? ஆண்டவரே ஏதாவது ஒரு கஷ்டம்னா, ஏன் ஆண்டவரே மற்றவங்களுக்கு செய்யறீங்க, எனக்கு செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கு ஊழியம் செய்யறேன், ஜெபிக்கிறேன், இதெல்லாம் பண்றேன், எனக்கு செய்ய மாட்டீங்களா? கேள்வி கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட. இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க என்ன செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாதான் இருக்கும். எனக்கு வாழ்க்கையை செய்ய நினைத்தது அது தடைபடாது. யோபு சொன்னார் இல்லையா, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. அப்படி நம்ம சொல்லுகிறவர்களாய் காணப்படும் போது தேவனுக்கு முன்பாக மனுஷங்க முன்னாடி ஒருவேளை நம்மள பாவம் போல பார்க்கலாம், பரிதாபமா பார்த்துட்டு போலாம், ஆனா ஆண்டவர் நம்மளை நீதி உள்ளவர்களாய் பார்ப்பார்கள். இந்த சகரிய எலிசபெத் நீதி உள்ளவர்களாய் உத்தமர்களாய் காணப்பட்டார்கள். அடுத்து பார்க்கிறோம், சொல்லப்பட்டதுக்கு 8ல, அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் என்ன செய்கிறாரு? ஆசாரிய ஊழியம் எப்ப செய்யறாரு? பிள்ளை இல்ல. அந்த ஊழியம் செய்யறதுக்கெல்லாம் பிள்ளைகளுடைய உதவிகள்லாம் அதிகம் தேவை. அந்த தூப வர்க்கம் போடுறதுக்கு பொருட்கள் கொண்டு போகணும், சமூகத்து மேசை அப்பங்களை கொண்டுட்டு போகணும். அவர் வயதானவரா இருப்பார், தூக்கிட்டு போகலாம், அவ்வளவு வெயிட்டா மற்றவங்களுக்கு எல்லாம் இருந்திருப்பாங்க ஆசாரியர்களுக்கு. ஆனா இவருக்கெல்லாம் இல்லாம இருக்கு. இவர் அதை விட்டு பின்வாங்கி இருக்கலாம். எனக்கு பிள்ளையில என்ன ஆண்டவர், நானா ஊழியம் செய்யறாரு பாருங்க. ஆண்டவருடைய காரியத்தை கை வைக்கல. நிறைய நேரம் நம்ம ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலதான் அந்த அடிபடும். பூமிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் நான் கை வைக்கிறது எதுல? ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. ஆண்டவருடைய காரியங்களை கை வைப்போம், செய்ய மாட்டோம். ஆமா, இப்ப என்ன, ஆனா மற்ற காரியங்களை செய்வோம். வீட்டு வேலைகளா, சமையலா, சாப்பாடா, அதையெல்லாம் சூப்பரா போகும். ஆனா எதுல கை வைப்போம்? ஆண்டவருடைய காரியங்களை கை வைப்போம். ஆனா இங்க சகரி எலிசபெத் தங்களுடைய ஆசாரிய முறைமையின்படி இந்த சகரியா ஊழியம் செய்ய போகிறார். அதுக்கு அவர் தடை போடல, பின்வாங்கி போகல. என்ன ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய, எவ்வளவு நாள் ஊழியம் செய்ய, எனக்கு என்ன நீங்க செஞ்சீங்க, மத்த வேலை எப்படி இருந்துட்டு போறா, என் வாழ்க்கை என்ன எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு பின்வாங்கல.
வைராக்கியமாய் அவர் செய்கிறார். அந்த பலவீனத்தில் வயதான காலத்திலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார். நம்ம எப்படி ஊழியம் செய்கிறோம்? ஏதாவது காரணம் சொல்லிட்டு ஊழியத்திலிருந்து பின்வாங்க நினைக்கிறோமா? அது ஆண்டவருக்காக செய்வோன்னு முன்னேறி செய்கிறோமா? உற்சாகமா செய்கிறோமா? கர்த்தர் அதை பார்க்கிறார், அதை பார்க்கிறார். அந்த வைராக்கியத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த குறைவிலும் ஆண்டவர் யாரு என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும், எனக்கு அற்புதம் நடந்தாலும் சரி நடக்காட்டாலும் சரி, உமக்காக ஓடுவேன், உன் நாமத்தை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன், உங்க நாமத்தை எல்லாருக்கும் முன்பாக பறைசாற்றுவேன். இவர் ஊழியம் செய்யும் போதெல்லாம் எவ்வளவு கேள்விகள் இவருக்கு வந்திருக்கும் இல்லையா? மற்றவங்க ஊழியம் செய்யும் போது எவ்வளவு மற்றவங்க கேட்டிருப்பாங்க. ஆனா எதற்கு மனுஷ சத்தத்துக்கு அவருக்கு இடமே கொடுக்கல, இடமே கொடுக்கல. என்னுடைய அழைப்பு, அதுல நான் உண்மையா இருப்பேன். நம்ம உண்மையா இருக்கிறோமா? இந்த வருஷம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் கிருபையாய் எங்களுடைய கல்லூரியிலேயே ஆண்டவர் 2021 ஆண்டவர் எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொல்லி ஒரு ஊழியத்தை, ஒரு ஜெப ஊழியத்தை துவங்க வைத்தார். ஒரு வருஷம் 2022 ஜூலை 13ஆம் தேதி வரைக்கும் நாங்க ஜெபித்தோம். ஒரு நாள் விடாம காலையில 5 to 6 ஜெபம் பண்ணுவோம். போன்ல கான்ஃபரன்ஸ் கால்ல ப்ரே பண்ணுவோம். அப்படி ஜெபித்துட்டு இருக்கும்போது அந்த கடைசி நாட்கள் 40 days ஃபாஸ்டிங் இருந்து நான் அந்த வருஷம் முடியும் போது ஆண்டவர் சில காரியங்களை பேசினாங்க. அடுத்த வருஷம் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினார். அப்பதான் நல்ல சமாரியன் ஊழியம், அது ஜிஹெச்ல நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை போய் விசிட் பண்ணணும். நான் ஜிஹெச்சுக்கே போனது கிடையாது, அங்க எப்படி சூழ்நிலை எதுவுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ போகணும், நீ போய் விசிட் பண்ண, மாசத்துக்கு ஒரு தடவை போகணும், உன்னால முடிஞ்சதை அங்க செய்யணும், அங்க இருக்கவங்களுக்கு செஞ்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வரணும். அடுத்த ஆண்டவர் சொன்னாரு, நல்ல மெய்ப்பெண் ஊழியம், ஆர்ஃபனேஜ் ஓல்டேஜ் ஹோம், மாசத்துல ஆர்ஃபனேஜோ ஓல்டேஜ் ஹோமோ ரெண்டுல ஏதாவது போய் மக்களை ஆதரவற்று இருக்கிறாங்க இல்லையா, நல்ல மெய்ப்பெண்ண போல அவங்களை நீ ஆதரிக்கணும், அவங்களுக்கு வழி நடத்தணும், நண்ப சொன்ன அவங்களுக்கு உதவிகளை செய்யணும்னு ஆண்டவர் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த 2 ஊழியத்தை முக்கியமா சொன்னார். ஜாமக்காரர் ஊழியம் நைட் 11:30 to 12:30 மாதம் 2 முறை, அப்புறம் 3 முறை ஆண்டவர் அதை மாற்றினாங்க. அப்படி நைட் இரவு கூடி ஜெபிக்கும்படி ஆண்டவர் சொன்னாங்க. அது ஆண்டவர் நிறைவேற்ற போறதுக்கு அவ்வளவு பயமா இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அந்த பாதைகளை நடத்துகிறதுல ரொம்ப ஆச்சரியம். எங்க அப்பாவுக்கு உடம்பு முடியாம போச்சு. அப்பதான் அவசரமா நாங்க ஜிஹெச்சுக்கு போக வேண்டிய நிலைமை. அந்த நேரம் யார் உதவி இல்லை, எனக்கு எங்க போகணும்னு தெரியல. அப்பாவை ஆம்புலன்ஸ் கால் பண்ணி அங்க கூட்டிட்டு போற மாதிரி ஆயிடுச்சு. அங்க போகும்போது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு மக்கள் எவ்வளவு வேதனையில இருக்கிறாங்க, எளியவர்கள் இருக்கிறாங்க, அங்க உதவிக்கு ஆள் இல்லாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு ஆறுதலான வார்த்தை வேணும், ஆண்டவர் அழகா காமிச்சு கொடுத்தாங்க. அது கூட வழி நடத்துறது கூட நெகட்டிவ் எல்லாம் அந்த கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இருந்தா நம்மளுக்கு உதவி வரும். நர்ஸா நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க, நம்ம எப்படி செய்யணும் என்ன செய்யணும் ஏதாவது கைட் பண்ணுவாங்க, பார்த்தா எல்லாம் நெகட்டிவ், நம்மளை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரிதான் வார்த்தைகள் வந்துட்டே இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார், பயப்படாது, இதை செய்து முடித்து தீர் மட்டும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்பட வேண்டாம், நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் வாக்கு பண்ணாங்க. அது உண்மையுள்ள தெய்வம். எவ்வளவு பயந்து உள்ள போகும்போது கவர்மெண்ட் பப்ளிக் பிளேஸ் எப்படி பண்ணணும், ஆனா ஆண்டவர் அழகா ஆச்சரியமா நடத்தினார். 4 வருடங்கள் முடிந்தது ஆண்டவர் கிருபையா. இதுவரைக்கும் எந்த இஷ்யூஸ் இல்லாம அவ்வளவு நேர்த்தியா ஆண்டவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அது போல எத்தனையோ முதியோர் இல்லங்கள், வயதானவங்க, சிறு பிள்ளைகள் மத்தியில ஆண்டவர் கொண்டு போய் அவருடைய நாமத்தை நாங்க கேட்கறது முதல்ல ஜெபிக்க விடுவாங்களா, அவ்வளவுதான். போய் நல்ல சுவிசேஷம், நல்ல ஹிந்து ஆர்கனைசேஷனா இருக்கும், அவங்க நடத்துறவங்களா இருப்பாங்க, அதை பத்தி எல்லாம் ஒரு இல்ல. ஆண்டவர் பத்தி சத்தியத்தை கடைசி நாட்கள் வயதானவங்களுக்கு முக்கியமா, எப்ப மறிச்சாலும் ஆண்டவர்கிட்ட பெய்யணும். இப்ப இருக்கிற உலக வாழ்க்கையை விட்டுருங்க, எவ்வளவு சுவிசேஷம் அவங்களுக்கு சொல்லி அவங்களை ரட்சிப்புல நடத்த முடியுமோ அவ்வளவு ஆண்டவர் பத்தி சொல்லுவதற்கு ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தந்த. எங்களோடு கூட அநேக சகோதரிகளும் அதை கடந்து வருவாங்க. அது போல போஷிக்கும் நல்ல தகப்பன் ஊழியன்னு அடுத்த வருஷம் கொடுத்தாரு. ஆண்டவர் ரோட்ல இருக்கிற மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு மாதம் ஒரு முறை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாங்க. தெபோரால் கிராம ஊழியத்தை ஆண்டவர் செய்யும்படி கிருபை தந்திருக்கிறாங்க. சோழபுரம்னு திருமங்கல சைடு இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தொடர்ந்து அங்க சுவிசேஷம் மாதம் போய் அந்த பிள்ளைகளை சண்டே கிளாஸ் அவங்கள கர்த்தருக்குள்ள நடத்துவதற்கும் ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாங்க. அது போல மிஷனரி ஊழியர்களை தாங்கும்படி ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறாங்க. காலேஜ்ல அது போல வசனத்தை மனசுல அவங்க எழுதணும், வசனத்தறிகளை படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்து
வருஷத்துக்கு 100 வசனத்தை மனப்பாடம் பண்ண வச்சு அவங்களுக்கு பிரைஸ் கொடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்திருக்கிறாங்க. ஆண்டவர் அது போல சபையை எழுப்பணும், அதுக்காக நீ காணிக்க ஒரு 1,00,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அதையும் கடந்த வருஷத்துல ஆண்டவர் அதை நிறைவேற்றும்படி, இதெல்லாம் சாதாரணமானவர், அப்பிரயோஜனமானவர்கள். ஆனா கர்த்தர் தரிசனம் கொடுத்து அதை செய்ய வைத்துட்டு இருக்கிறார். கர்த்தர் நாமமே மகிமைப்படுவதாக. காலேஜ்ல வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர் நாங்க இருந்து ஜெபிச்சிட்டு இருக்கோம். அது போல சுதந்திரிக்க சுற்றி நடக்கிற ஊழியத்தை கொடுத்து கல்லூரியில மாதம் 7 நாட்கள் அந்த லஞ்ச் பிரியம் எங்களுக்கு 1 hour லஞ்ச் பிரேக், அதுல ½ ஓடி வந்துருவோம். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் பாடிட்டு சோஸ்திர பலிகள் சொல்லிட்டு பிசாச கட்டி ஜெபிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, ஃபேக்கல்டி, என்டிஎஸ்க்காக ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி அப்படி ஒவ்வொரு நாளும் எவ்வளவு வெயில் அடிக்கும், நடக்க முடியாது, சில நேரம் அவ்வளவு கஷ்டம் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தார். இது ஏன் நடக்க வைக்கிறான்னு ஆண்டவர் சொன்னாரு, உலர்ந்து எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஊழியம் அதை ஆண்டவர் கொடுத்தார். அது என்ன அப்படின்னு சொன்னா, அது நாங்க கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் அப்ப கம்யூனிட்டி செலிப்ரேஷன் எங்க காலேஜ்ல நடக்கும். அதுல எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து எங்களுக்கு அத ப்ரோக்ராம் பண்றதுக்கு ஆண்டவர் வழியை தந்தார். அதுக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் இந்த ஊழியம் இதை குறிச்சு சொல்றீங்களே, என்ன செய்யணும் ஆண்டவர் கேட்ட போது ஒண்ணும் தெரியல. ஆனா கரெக்டா ஆண்டவர் அந்த வாசலை திறந்தார். இதுதான் உழந்தெலும்புல 5000 பிள்ளைகளுக்கு முன்பாக நீங்க செய்ய போகிற இந்த 15 நிமிஷம், இது பெரிய ஊழியம், இதற்காக தான் உங்களை இத்தனை நாட்கள் நடக்க வச்சேன்னு ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் அந்த ஊழியத்தை, அதுக்காக 21 நாட்கள் நாங்க ஃபாஸ்டிங் இருந்து செபிக்கும்படி ஆவியானவரை உதவி செய்தார். 9 to 9:30 டைம், அந்த டயத்துல சில நேரம் 10 வரைக்கும் கூட போகும். அப்படி இரவு நாங்க கூகுள் மீட்ல டெய்லி எங்க பிள்ளைகளுக்காக, கல்லூரிக்காக, இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்க வைத்தார். அது போல கடந்த நாட்கள் கூட திங்கட்கிழமை இந்த ஊழியம் நிறைவேற்ற அவ்வளவு தடைகள், பிசாசு எந்த அளவுல போராடணுமோ ஆடியோ வரவிடாம ஸ்டாப் பண்ண பார்த்தான். கடைசி செகண்ட் கண்ணீரோட தான் நான் ஸ்டேஜ்ல நின்று, அந்த செகண்ட் கூட வீடியோ வராதபடி டவுன்லோட் ஆகல, வீடியோ பிளே ஆகலன்னு சொன்னாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட சொன்னது, ஆண்டவர் ஸ்டேஜ்ல அந்த ஆக்ட் பண்ண போயாச்சு, பேக்ரவுண்ட் வீடியோ முக்கியம், ரெண்டும் அப்பதான் கரெக்டா வரும். அப்ப ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நாங்க வேலைக்காரர்கள், உங்க ஊழியராஜா, நீங்க பிசாசு ஒரு நாள் ஜெயித்தது ஆக கூடாது, அவை சேதப்படுத்திட்டோம், அவை சந்தோஷப்படக்கூடாது, நீங்க ஜெயிக்கணும், நீர் வெற்றி சிறந்தவர், இந்த ஊழியம் அப்ப உங்களுடையதுன்னு சொல்லிட்டு கண்ணீரை தொடச்சிட்டு அந்த ஸ்டேஜுக்குள்ள என்ட்ரு ஆகுறேன். அது வரைக்கும் வீடியோ பிளே ஆகாதது, அந்த செகண்ட்ல ஆண்டவர் அந்த வீடியோ பேக்ரவுண்ட் பிளே ஆகும்படி ஆண்டவர் செய்தார். அதுக்கு முன்னாடி அந்த வீடியோ வர்றதுக்கு நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட், அவங்களுடைய அந்த வீடியோ காலையில டெலிட் ஆகுது. அந்த பொண்ணு அழுதுட்டு கால் பண்ற, அக்கா ஓபன் ஆக மாட்டேது, காலையில 10 மணிக்கு ப்ரோக்ராம், திரும்ப அவ செய்யறா, திரும்ப செஞ்சது வரமாட்டது, அவ்வளவு போராட்டம். ஆனா ஆண்டவர் அவ்வளவு மகிமையா ஒவ்வொருத்தவங்களுக்கு கண்ணீரோடு ஸ்டூடெண்ட்ஸ் சரி சாட்சி சொன்னார்கள். கர்த்தர் நாமம் இவ்வளவு சுவிசேஷ சத்தியம் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொண்டு போகும்படி ஒரு சிறு கூட்டமாக எங்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்காக ஊழியம், ஆண்டவருக்காக எவ்வளவு வைராக்கிய செய்யற, என் வாழ்க்கையிலும் குறைவுகள் இருக்கு, ஆனா ஆண்டவர் அதை நிறைவா மாற்றுவேன்னு சொல்லிட்டார். அதை குறிச்சு நான் கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டேன், அதை நினைச்சு ஒரி பண்ணல. எனக்கு என்ன அவர் வச்சிருக்கிறார், என் வாழ்க்கை அவருக்கு என்ன அவர் சொல்றாரு அதை நான் செஞ்சுட்டு போகணும். இருக்கிற வரைக்கும் அவர் எனக்கு செய்தாலும் சரி செய்யாட்டாலும் சரி, ஆண்டவருடைய நாமத்தை எந்த அளவு மகிமைப்படுத்த முடியுமோ, எந்த அளவு அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த முடியுமோ அவருக்காக ஓடுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஓட வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சகரியா எலிசபெத்தும் அவ்வளோ குறைவுகள், அவ்வளோ அவமானங்கள், நிந்தைகள், பரியாச பேச்சுகள், அதன் மத்தியிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்தார்கள். அடுத்து அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிறைந்திருந்தார்கள். பரிசுத்தாவி உண்மையில் வரும், உன்னத மாணவரின் மேல் உண்மையில் நிழலிடும்னு மரியாளுக்கு சொன்னது போல இவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வெறுமனா குழந்தை இல்லதா, ஆனா அவங்க ஆவிக்குரிய பாத்திரம் அது நிரம்பி வழிந்திருந்தது. பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நிரப்பப்பட்டவர்களாய் அவர்கள் காணப்பட்டார்கள். நம்ம எவ்வளவு நாள் ஆவியின் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிறோம், அந்நிய பாஷை எப்போ பெற்றது கணுக்கால் அளவுலயே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறோமா? இல்ல ஆண்டவரை நான் இடுப்பளவு, இல்ல ஆண்டவரை முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சல் அளவாளத்தின் வழியா என்னை எடுத்து செல்லுங்க, நதி கடக்க முடியாத அளவு நான் போகணும், அதை நீந்தணும், நான் உங்க வெளிப்படுத்தணும். ஜீவ நதியாய் போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம், ஜீவன்கள் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்ற வசனத்தின்படி என்னை ஜீவ நதியா மாற்றுங்க நம்ம சொல்றோமா? இங்க பாருங்க, சகரியா எலிசபெத், சகரியா அவர் ஆவில நிறைஞ்சு ப்ராபசி சொல்லுகிறார், எலிசபெத் அவங்க ஆவில நிறைஞ்சு ப்ராபசி சொல்றாங்க. யோவான் ஸ்நானகன் ஒரு பெஸ்ட்
பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த குறைவுல தி பெஸ்ட் வைக்கிறார். என்ன பெஸ்ட்? யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னோடியாய், இயேசுவுக்கு முன்னாடி வழி ஆயத்தம் பண்ணுகிற மகனாய், தாயினுடைய கர்ப்பத்திலே பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்ட மகனாய். எந்த பிள்ளை அப்படி கிடையாது. அப்படி விசேஷித்த மகனை ஆண்டவர் அந்த குறைவுல கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவை ஆண்டவர் தம்முடைய ஐஸ்வர்யம் தி பெஸ்ட கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? தி பெஸ்ட், சிறந்தது, மிகச் சிறந்தது ஆண்டவர் கொடுத்து அவர் நாமம் பிரதர் சொன்ன மாதிரி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டின்னு அவர் ஆண்டவர் அடையாளப்படுத்தி கூடுகிறார். சாட்சியா நிற்கிறார். சாட்சி கொடுக்க வந்தவன் ஆண்டவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஸ்திரீகளிடத்தில் பிறந்த யோவான் ஸ்நானகனை போல வேறொருவன் இல்லை என்று வாசிக்கிறோம். அவ்வளவு விசேஷித்தமான கர்த்தர் கொடுத்தார். அந்த குறைவுல ஏதோ ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு போகல. அவ்வளவு அவங்க தேவனை தேடுகிறவர்களா இருந்தாங்க. அந்த குறைவிலையும் வேதனையிலும் கஷ்டத்திலையும் வேத வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கை சாட்சி வாழ்க்கை, மற்றவங்க குறை சொல்லுகிற மாதிரி அல்ல, குற்றப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு காரியம் அவங்ககிட்ட இல்ல. அவ்வளவு பர்ஃபெக்ட்டா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. அந்த குறைவிலையும் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களா இருந்தார்கள். அந்த கஷ்டத்திலையும் வேதனைகளையும் ஆண்டவருடைய ஊழியத்தை தவறாமல் அவர்கள் செய்தார்கள். அடுத்து பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்ட வாழ்க்கை. அடுத்து மன ரம்யமாய் எந்த நிலையில் இருந்தாலும், பவுல் சொல்றாரு இல்லையா, எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அதனாலதான் அவங்க ஆண்டவரை கேள்வி கேட்கல, சந்தோஷமா ஊழியம் செய்யறாங்க. அந்த இறுதி நம்மளுக்கு இருக்கா? எந்த சூழ்நிலையிலும் மன ரம்யமா இருக்கிறோமா? அப்படி இருப்போம் என்றால் அந்த சகரிய எலிசபெத் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் நம்மளுக்கு நிச்சயமாய் ஒரு பயனுள்ளதா இருக்கும். அப்படி நம்ம இருப்போம் என்றால் தேவன் ஒரு அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். மிகச் சிறந்ததை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து அவர் நாமம் மகிமைப்படும்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். பிரஜாதிகள் நம்மை கண்டு கர்த்தர் உயிருள்ளவர், இவர்கள் தேவன் பெரியவர், இவரே தேவன் என்று மற்றவர்கள் சாட்சியிடும்படி, தேவனை மகிமைப்படுத்தும்படி செய்வார். ஜெபிக்கலாம்.